என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நம்மளுக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. மே மாசம் 7, 8, 9, அப்புறம் ஜூன்ல 13, 14, அப்புறம் 16ல இருந்து 21 சிபிடி 1 கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தனா ஒரு 30 நாள் கிட்ட இருக்கு. இதுல ஜிஎஸ் டாபிக், ஜென்ரல் அவேர்னன்ஸ் டாபிக்க எப்படி ப்ராப்பரா ரிவிஷன் பண்ண போறோம்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் 1 வருஷமா இல்ல 6 மாசமா என்னன்னா ப்ராப்பரா என்ன பண்ணிருப்பீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. பட் ஒழுங்கான ரிவிஷன் இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா ஸ்கோரே வராம இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன வேணா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். அதை எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்றோம், எவ்வளவு வந்து ஸ்மார்ட்டா அதை ஆர்கனைஸ்டா மைண்ட்ல வச்சுக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கலாம். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, அதுவும் பர்டிகுலரா ரயில்வே, எஸ்எஸ்சிக்காக ஜென்ரல் அவேர்னன்ஸ் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். இப்போ முதல்ல வந்து எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா எவ்வளவு வேக்கன்சி இருக்கு. ஏன்னா வேக்கன்சியுமே என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணும். எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து வேக்கன்சி வச்சும் சொல்லலாம். இந்த வருஷத்துக்கானது, அதாவது 2025க்கு 3058. இல்ல சென்னை ஜோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சென்னை ஜோனுக்கு வந்து 80 வேக்கன்ஸா இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது 2024 194. இந்த வட்டம் என்னன்னா 80, போன வட்டம் என்னன்னா 194. போன வட்டத்தோட வந்து கட் ஆஃப் வந்து 80க்கு கிட்டலாம் வந்து வந்துச்சு. அப்ப என்னன்னா இந்த வருஷம் கண்டிப்பா என்ன அப்படின்னா இந்த லெவல் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு வச்சுக்கலாம், சிபிடி 1ல எடுத்தே ஆகணும். இது ஜஸ்ட் என்னன்னா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு கொஸ்டினோட டஃப்னஸ் இதை வச்சுதான் ஜஸ்ட் சொல்றேன். டார்கெட் ஸ்கோர் கண்டிப்பா என்னன்னா இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த அளவு நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா அட் த எண்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணணும் ரைட்டா. சும்மா போயிட்டு நானும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன்லாம் ஒரு யூஸ்மே கிடையாது. எல்லாரும் தான் பண்ணலாம். நம்மளோட இது என்ன, படிக்க வந்திருக்கோம், எக்ஸாமை கிளியர் பண்ணி பாஸ் ஆகிட்டு வேலை கிடைச்சு போகணும். அட் த எண்ட் நம்மளுக்கு வேலை இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த எஃபர்ட்டை நம்ம வந்து கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். சரி, இப்போ எதுக்கு நான் டார்கெட் ஸ்கோர் கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன், இருக்கிற டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட், இருக்கிற டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதான் கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு கரெக்டா என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும். இப்ப சிலபஸ் பாருங்களேன். சிபிடியோட சிலபஸ் என்ன இருக்கு, ஜென்ரல் அவேர்னன்ஸ், மேத்து அண்ட் ரீசனிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். நான் என்ன சொல்ல போறேன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸை மட்டும் தான் சொல்ல போறேன். ஏன்னா அதை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் ஆன்லைன்ல ப்ராப்பரா டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதர் டாபிக்ல என்னன்னா நிறைய சேனல்ஸ் வந்து மேத்துக்கு இருக்காங்க, ரீசனிங் இருக்காங்க. ஸோ என்னோட எய்ம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல எப்படி ஸ்கோர் பண்றது, அதுல எந்த அளவுக்கு வந்து ஹையஸ்ட் லெவல்ல உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சொன்னேன்னா அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைன்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு என்னன்னா ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னன்ஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரி, இப்ப ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல பாருங்களேன். டீடைல் சிலபஸ்ல என்ன, கரண்ட் ஈவெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் வரை கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா நிறைய இருக்கும். ஆனா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா கவனிங்க. 2024 என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல சென்ட்ரல் அவேர்னன்ஸ்ல என்ன கேட்டாங்களோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா சேம் பேட்டர்ன் தான், மாற போறது இல்லை. இந்த 22 டாபிக்ல இருந்து தான் என்ன பண்ண போறாங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்க போறாங்க. அதை எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல நீங்க பார்க்கும் போதே தெரியும் எதுக்கு நான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதுவுமே டவுட் வரும். சார் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பட் ரிவிஷன் பண்ணும்போது எதுக்கு அதிகமான வந்து டைம் கொடுத்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற வெயிட்டேஜ் பாருங்க. கொஸ்டின் எதுக்கு அதிகமா கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் நீங்க அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். கொடுக்குற வெயிட்டேஜ் வந்து கரண்ட் அஃபேர் தான். ஏன்னா கரண்ட் அஃபேர் நல்லாவே ப்ளே பண்ணும். பட் என்னதான் கரண்ட் அஃபேர் இதையும் நான் அவத்துல வச்சுக்கேன். நம்ம என்னதான் கரண்ட் அஃபேர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் எவ்வளவு படிச்சாலும் நம்மளுக்கு தெரியாத 3ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் வரதான் செய்யும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ல அவன் என்ன வேணா கேட்கலாம் ரைட்டா. இப்ப பாலிட்டிக் ஹிஸ்டரினா கண்டிப்பா என்ன வேணும், கான்ஸ்டியூஷனுக்குள்ளதான் சுத்துவாங்க. பட் கரண்ட் அஃபேர் என்பது அப்படி கிடையாது, அது ஒரு கடல் மாதிரி. இதே எதுக்காக சொல்ல வரேன்னா நான் கண்டிப்பா கரண்ட் அஃபேர் என்ன படிக்கணும்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் லிமிட் பண்ணுங்க. நான் படிப்பை படிச்சுக்கிட்டே இருப்பேன்னா போகக்கூடாது. படிச்சது எவ்வளவு வந்து ரிவிஷன் பண்றோம் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறதே கரண்ட் அஃபேர் பத்தி தான் சொல்ல போறேன். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து
எனக்கு கடந்த 2 வருஷம் கரண்ட் அஃபேர் படிக்க சொன்னாங்க. ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் ஜனவரில இருந்து. ஸோ ஜனவரி 2025ல இருந்து படிக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி படிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து என்ன பண்ணி ஆகணும்னா யோசிச்சு பார்க்கணும். அதாவது நான் இந்த இதை கொடுத்துருக்கேன் பாருங்களேன், கரண்ட் அஃபேர் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இந்த இதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும். ஜூன் கூட தேவை கிடையாது. ஸோ ஜூன் கூட தேவை கிடையாது, ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜூலை 2025ல இருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் என்ன ஆகும்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக இதை சொல்றேன்னா, ப்ரையாரிட்டி பாருங்க. ப்ரையாரிட்டி வந்து ஜனவரி 2026ல இருந்து ஏப்ரல் 2026 அதிகமான என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் ரிவிஷன் வந்து கொடுக்கணும். அடுத்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர், அடுத்து ஜூலைல இருந்து செப்டம்பர். எப்படி சார் சொல்றீங்க? எதுக்கு வந்து இந்த மாசத்துல ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்கன்னா, போன வருஷம் அதாவது 2024 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சாங்களா? அதுல பாருங்களேன், பிப்ரவரியுமே கேட்டுட்டான். ஸோ பிப்ரவரி கேட்டுட்டான். அதே மாதிரி ஜூன் ஜூன் 2025ல கரண்ட் அஃபேர் கேட்டிருக்கான். அதே மாதிரி பார்க்கலாம். ஸோ 2025ஓட ஜனவரியா, அடுத்து இங்கேயும் ஜனவரி, அடுத்து நவம்பர் 2024, ஏப்ரல் 2025, மே மாசம் 2025. ஸோ இதை வச்சு மே 2025. அப்ப இதை வச்சு சொல்ல முடியும். அதாவது போன வருஷமே அவன் என்ன என்டிபிசி எக்ஸாம் மே வரைக்கும் ஜூன் வரைக்குமே கேட்டுடான் ரைட்டா. அப்ப ஜூன் வரைக்கும் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வருஷம் எதுக்கு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் போன வருஷமே கேட்டானா எதுக்கு இந்த வருஷம் பார்க்கணும்? அப்ப என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் மாத்தணும். ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜூலை 2025ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும்னா ஏப்ரல். சார் ஏப்ரல்ல தானே சார், ஐ மீன் ஏப்ரலுக்கு அப்புறம் அடுத்த மாசம் தானே எக்ஸாம். நான் ஏப்ரல்ல படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா போன வருஷம் வந்து கேட்டாங்க. போன வருஷம் எக்ஸாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 8வது மாசம் கனெக்ட் பண்ணாங்க. 7வது மாசம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், கரண்ட் அஃபேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால ஏப்ரல் 2026 வரைக்கும் என்னன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து எதை படிக்கணும் ஏது படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன் ரைட்டா, ஐ மீன் எந்த மாசத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுல நான் என்ன டாபிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு டவுட் வரும் பாத்தீங்களா. ஸோ அதிகமா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக் வந்து இதுதான். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், எக்கானமியில வந்து ஆர்பிஐ சம்பந்தப்பட்ட அப்டேட் ஸ்கீம் ரிலேட்டா வரும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினாவே இஸ்ரோ சம்பந்தப்பட்டது. அடுத்து டிஃபென்ஸோட மிலிட்டரி எக்ஸசைஸ் வரும். ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், அப்பாயின்மெண்ட், புக்ஸ் அண்ட் ஆதர், அண்ட் வந்து என்விரான்மெண்ட் கிளைமேட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ரிப்போர்ட் வரும். அதுல இட்டடா வந்து கேட்கறது. இப்ப இதெல்லாமே வந்து ஓகே சார், நான் வந்து இன்னமும் வந்து கரண்ட் அஃபேருக்கு ஒரு ப்ராப்பரான சோர்சஸ் பார்க்கல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா நான் கொடுத்துருக்கிற கரண்ட் அஃபேர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர் என்ன பண்ணிடுவேன்னா ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர் என்ன பண்ணுவோம்னா, நேஷனல், ஸ்டேட், இன்டர்நேஷனல், அவார்டு, ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி 11 விதமான டாப்பிக்கா தனித்தனியா பிரிச்சு நான் மந்த்லி என்ன பண்ணிடுவேன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இது ரெண்டுமே என்னன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்ல இருக்கும். ஸோ அதனால என்ன, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டும் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் அஃபேருக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாசம் என்னென்ன டாபிக் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து வாங்க, இப்ப அதுக்கானது எல்லாமே ஐ மீன் கரண்ட் அஃபேர் எல்லாமே எதுல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ல தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கோ செக்ஷன்ல ஒவ்வொரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் என்ன நான் ப்ராப்பரா வந்து கொடுத்துருக்கேன். நீ இதை பார்த்தாவே போதும். தயவு செய்து என்னோடது பார்க்காட்டாலும் யாராவது இது ஒரு சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க ரைட்டா. அந்த ஒரே சோர்ஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு அதையே ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா இங்க பிரச்சனை வந்து கண்டென்ட்டுக்குலாம் பிரச்சனை கிடையாது. எங்க போனாலும் என்னன்னா நமக்கு பிடிஎஃப் கிடைக்கும். பட் எத்தனை வாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணி அதை எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ண யோசிச்சு பாருங்களேன், ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் இங்க ப்ராப்ளமே. ஏதாவது ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அதை என்னன்னா ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க போதும். லிமிட் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கேன், எனக்கு போதும், இதுக்குள்ள கேட்டா நான் ஆன்சர் பண்ணுவேன், தெரியலையா நான் ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுல தப்பு விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களே என்ன பண்ணிக்கனா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப என்ன பார்த்தாச்சு, கரண்ட் அஃபேர் வந்து எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. அதாவது இங்க சென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, சென்சஸ், மியூசிக்கு, டான்ஸு, ஃபெஸ்டிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், டெம்பிள், அதே மாதிரி வந்து புக்ஸ் அண்ட் ஆதர். இதெல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்றது. ஸ்டாட்டிக் ஜிகேனா ஃபோக் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு, ஃபெஸ்டிவலு, ஆர்ட்டோட பர்சனாலிட்டி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெயிண்டிங், கரானா, புக்ஸ் அண்ட் ஆதரு, ஸ்போர்ட்ஸு, சென்சஸ். இந்த 8 டாபிக் ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியான வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே ஃபார் வந்து என்டிபிசி எக்ஸாம். இது எப்படி சொல்றேன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதான். இப்போ புக்ஸ் அண்ட் அதுல நிறைய ஸ்டூடெண்ட் இது இன்னும் சில ஸ்டூடெண்ட் புக்ஸ் அண்ட் ஆதனாவே வந்து கரண்ட் அஃபேர்ல இருக்கிற புக்ஸ் அண்ட் ஆதர் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி கிடையாது. ஏன்னா இங்க பாருங்களேன், போன வருஷம் கேட்ட கேள்வியில
இங்க நல்லா கவனிங்க. மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு புக் இருக்கா? ஸோ இந்த மிட் நைட் சில்ட்ரன் புக்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ சல்மான் ருஷ்டி ஃபேமஸான வந்து இன்டர்நேஷனல் ஆதர்ஸ் இருப்பாங்க. அவங்க எழுதின புக்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு ப்ராப்பரா டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து நெறைய வந்து இந்த பாருங்களேன், புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ல எழுதின வந்துன்னா புக்கா இருக்கும். ஈவன் இங்க பாருங்களேன், கீதாஞ்சலி, ரவீந்திரநாத் தாகூர். இது என்னன்னா, மாடர்ன் ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்ட் புக் என்னன்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதுனது. இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் 3 பார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். புக்ஸ் அண்ட் ஆதர்ல 1, இன்டர்நேஷனல் ஆதர், இந்தியன் ஆதர்ன்னு சொல்லி இன்னொன்னு குடுத்திருப்பேன். இன்னொன்னு பொலிட்டீஷியன், ஃபேமஸ் கிரிக்கெட்டர், ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட வந்து ஆட்டோபயோகிராஃபி குடுத்திருப்பேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட், மெடிவல் டைம்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் புக். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு அரசவையில வந்து ஒரு புலவர் இருப்பாரு. அவர் ஏதாவது ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி புக் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் 3 பார்ட்டா குடுத்திருப்பேன். இந்த 3 பார்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாமே வந்துன்னா நம்ம படிச்சதுக்குள்ளே இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் படிச்சதுக்குள்ள கேட்கும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரி, இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேனா, அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தோம்னா, முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து என்னன்னா, நெறைய ஸ்டூடெண்ட் வந்து நெறைய எக்ஸாம்ஸ் அதர் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. என்டிபிசி எக்ஸாமுக்கு முக்கியமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தீரணும். ஏன்னா இது நல்லாவே மேஜர் வந்து ப்ளே பண்ணும். இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தாவே, ரயில்வே எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம் வந்துட்டாவே கம்ப்யூட்டரோட சிலபஸ் இதுதான். இந்த 7 டாபிக்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனா, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அவங்க அதிகமான கொஸ்டின் வந்து எம்எஸ் ஆஃபீஸோட வந்து ஷார்ட்கட் கீழ இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. இது எத வச்சு சொல்றேன்னா, நான் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் படின்னு சொல்லிட்டேன். இப்ப அதெல்லாம் எங்க நான் டீச் பண்ணியிருப்பேன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு இருக்கா? இதுல ஃபேக்ட் 2ல எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட் இருக்கும். இதுல கண்ட்ரோல் பிளஸ் ஏ, கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் ப்ராப்பரா என்ன பண்ணியிருப்பேன்னா, நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் அதாவது ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா, என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் வந்து சென்ட் பண்றேன். ஏன்னா இந்த டைம் எல்லாமே ரிவிஷன் தான். உட்காந்து புதுசா லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றத ரிவிஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அத என்ன பண்ணணும் கரெக்ட் பண்ணணும். ஸோ இதான் அந்த டைம்ல பண்ண வேண்டியது இருக்கும். மறந்துடாதீங்க. அடுத்து வாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், சயின்ஸ் டாபிக். ஏன்னா சயின்ஸ பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இதுலயும் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் 3லயும் பாருங்களேன். 60+ கொஸ்டின்ஸ் கிட்ட என்ன பண்றாங்கன்னா, ஓவராலா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணா ஸ்கூல் புக்கு தான். ஏன்னா ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டாவே, அவன் சயின்ஸுக்கு என்னன்னா என்சிஇஆர்டி புக்ல இருந்து என்ன பண்ணுவான்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பான். என்சிஇஆர்டில இருக்கிற டாபிக் 10th லெவல் என்ன டாபிக் இருக்குன்னா, பயாலஜி பொறுத்தளவுக்கு இந்த 10 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு பாருங்களேன், இந்த 9 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே இது பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம் இப்ப நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல டெக்னீஷியன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஏஎல்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, அதுல பிசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணணும். ஆனா என்டிபிசி எக்ஸாம் அப்படி கிடையாது. பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் ஓவரால் டாபிக் அப்படின்னு பார்த்தா, இந்த 12 டாபிக் என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போதைக்குன்னு என்னன்னா, என்னென்ன டாபிக் இருக்கு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் மட்டும் தான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், இதுல இருக்கிற கரெக்டான ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, இல்ல ப்ரிப்பேர் பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்காக தான் சொல்றது. அடுத்து வாங்க, ஹிஸ்டரி. அதாவது இங்க இருக்கிற சயின்ஸ் டாபிக் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்கை வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். மிச்சம் இருக்கிற ஹிஸ்டரி, பாலிட்டி இதெல்லாமே வந்து என்னன்னா மைண்ட் மேப் வேல வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதென்ன மைண்ட் மேப் வேனா, இப்போ ஓவரால் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருக்கிற டாபிக் வந்து இந்த 13 டாபிக் தான். இந்த 13 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மெடிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். மெடிவல்ல அதிகமான கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்கன்னா, இந்த டெல்லி சுல்தனேட் அண்ட் வந்து முகல் எம்பையர். இது ரொம்ப 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 ப்ரையாரிட்டியான ஏரியான்னு சொல்றது. அடுத்து மாடர்ன் ஹிஸ்டரி. நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ, ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்களோ, ஆனா மாடர்ன் ஹிஸ்டரிய தயவு செய்து வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. இந்த 13 டாபிக் என்ன ஆகணும்னா, நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். குரோனாலஜி ஆர்டர் நெறைய இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பீரியடுக்கு ஏத்தாப்புல என்னன்னா ஒரு ஈவென்ட் நடக்கும். அதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாமே எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு என்னென்ன டீச் பண்ணியிருப்பேன். இப்ப பிரிட்டிஷோட ஆக்ட் இருக்குன்னா, பிரிட்டிஷ் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இருக்கு. அதுல இருக்கிற வந்து என்ன நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மைண்ட் மேப் என்ன பண்ணும்னா, நீங்க ஃபைனல் ரிவிஷன் மாதிரி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இது ரிவிஷனுக்கானது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரிவிஷன் பண்றதுக்கு இது அடிக்கடி என்ன பண்ணணும், நீங்க பார்த்தாவே வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும்.
ஸோ இதே மாதிரி தான் வந்து ஜியாகிரபி. ஜியாகிரபி பொறுத்தவரைக்கும் 2 விதமா இருக்கு. ஒண்ணு வேர்ல்டு ஜியாகிரபின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த 10 டாபிக் வரும். 10 டாபிக் வரும். அதே மாதிரி இந்தியன் ஜியாகிரபி. என்டிபிசி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஜியாகிரபி தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ட்ரைனேஜ், பெனிசா ரிவரு, ஹிமாலயஸோட பாட்டு, பிசிக்கல் மேப் ரீடிங் பேஸ்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். இந்த 12 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே மைண்ட் மேப்பா தான் உங்களுக்குன்னா ப்ராப்பரா வந்து கவர் பண்ணுவேன். அடுத்து எக்கானமி. எக்கானமி பொறுத்தளவுக்கு என்னன்னா நீங்க 2 விதமா லேர்ன் பண்ணணும். பேசிக்கா இருக்கிற டாபிக் வந்து ஒரு வாட்டி லேர்ன் பண்ணிட்டு கரண்ட் அஃபைர்ல இருக்கும் பாத்தீங்களா? ஸோ கரண்ட் அஃபைர்ல இருக்கிற எக்கானமி டாபிக் ரிலேட்டடா எக்ஸாம்ல கேட்பாங்க. சில ஃபண்டமெண்டல் கேட்கலாம். பட் மெஜாரிட்டி வந்து கரண்ட் அஃபைர் ஓரியன்டா தான் வந்து கேட்பாங்க. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வாங்க. அடுத்து பாலிட்டி. எதுல உங்களால ஸ்கோர் பண்ண முடியுமோ முடியாதோ, பட் பாலிட்டியில டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதுல இங்க இருக்கிற டாபிக்குள்ளதான் கொஸ்டின் கேட்பான். இன்னொன்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா கண்டிப்பா கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பான். வேற என்ன டிபிஎஸ்பி இருக்கு. ஸோ டிபிஎஸ்பில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அவன் டைரக்டா எடுக்கலாம். இல்லையா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் ஷெட்யூல் இதுல இருந்து கூட என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின்ஸ் எடுப்பான். ஸோ அதனால இதை படிக்கிறதுக்கு கொஞ்சமா தான் இருக்கும். நான் படிச்சா கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல வரும். அதனால என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணுங்க. இந்த மொத்த டாபிக் 16 டாபிக். ஸோ இந்த 16 டாபிக் என்ன பண்ணா பாலிட்டியில வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா நான் மைண்ட் மேப்பா தான் கொடுத்துருப்பேன். டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ ஓவரால் என்ன அப்படின்னா என்டையர் ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் கரண்ட் அஃபேர். இந்த 8 டாபிக் தான் என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இதுல தான் வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மேத் ரீசனிங் எல்லாமே கான்செப்ட். ஒரு வாட்டி வந்து ரீசனிங் கொஸ்டின் போட்டு பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்லேயே இருக்கும். மேத்தும் அதே மாதிரி தான். ஆனா ஜிகேல தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மார்க் போச்சுன்னா இதுல தான் போகும். ஏன்னா இதுல ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. இன்னொன்னு ஃபேக்சுவல். ஜஸ்ட் வந்து ஒன்லைன்லாம் கேட்பான் ரைட்டா. ஸோ அதனால என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்றதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன்ல தான் இங்க வந்து என்னன்னா ஜிஎஸ்ல நிறைய பேருக்கு வந்து மார்க் போகும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன கொஞ்சம் டைம் கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 70 கிட்ட வரப்போகுது ரைட்டா. ஸோ அப்ப 70 கிட்ட வரும்போது நான் மேத் ரீசனிங் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்னு வச்சுக்கலாம், ஜிஎஸ்ல நீங்க வந்து அதிக வந்து ப்ரையாரிட்டி தான் கொடுக்கணும். ஏன்னா மிச்ச 2 டாபிக் கூட நம்ம ஒரு வாட்டி படிச்சா நின்றுக்கிறோம். பட் இந்த மாதிரி கிடையாது. ப்ரிப்பேர் பண்ண நிறைய இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணி இருக்கிற டைமை நல்லா வந்து என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் வரும்போது நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா நான் கேட்கலாம். இப்போ கம்ப்ளீட் என்டையர் ஜிஎஸ் டாபிக் இதுல நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான என்டையர் கோர்சஸ் வந்து 400 ரூபா நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா பே பண்ணுவீங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். 1 இயர் வந்து வேலிடிட்டி. என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலேருந்து ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம் 1 இயர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ப்ராப்பரா என்ன பண்ணியிருப்பேன்னா அதுக்கான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு டவுட் வரும்போது டைரக்டா என்ன பண்ணுவேன்னு நான் கைட் பண்ணுவேன். நான் பர்சனலாக தான் மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுவேன். குரூப் குரூப்பாலாம் கிடையாது. என்னோட நம்பரை வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா நான் ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்பர் சொல்லிட்டேன். நீங்க வந்து என்னன்னா கேட்டுக்கலாம். இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.